கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தற்குறி அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல் வந்து மிக அதிக அளவில் வந்து பயன்பாட்டில் இருக்குது. இந்த தற்குறி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். தற்குறி அப்படிங்கிற வார்த்தை வந்து பண்டைய காலத்தில் அரச காலத்தில் வந்து ஒரு பொருள் விற்கிறப்போ, ஒரு பொருள் வாங்குறப்போ, அந்த பொருளை விற்கிறவரும் வாங்குறவரும் நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு அந்த பொருளை வந்து விற்றதுக்கு சாட்சியாக வந்து ஒரு ஆவணத்தை தயார் செய்கிறப்போ, அந்த காலத்தில் பனை ஓலைகளில் வந்து இந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து இன்னார்கிட்டருந்து இந்த பொருள் வாங்கினோம், இன்னார்கிட்டருந்து இன்னாருக்கு வந்து இந்த பொருள் விற்கப்பட்டது அப்படின்ட்டு பனை ஓலையில் வந்து இந்த ஆவணத்தை வந்து தயார் செய்து அதில் வந்து கையெழுத்தை வந்து போடுறதை வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து படிக்க தெரியாது. அந்த எழுத்தறிவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அன்றைக்கு வந்து பல மக்கள்கிட்ட வந்து இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த பனை ஓலையில் எழுதப்படுற இந்த ஆவணத்துக்கு அதில் வந்து கையெழுத்திடுறதுக்கு விற்கிறவரும் வாங்குறவரும் படிக்க தெரியல அப்படிங்கிறப்போ ஒரு எழுத்தாணியை கொடுத்து அந்த ஒரு பனை ஓலையில் வந்து கீறல் பண்ணியிருக்காங்க. கீறல் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, நமக்கு வந்து ஒரு பிடிக்கிற ஒரு கீறல், அது நீங்கள் இப்படி ஒரு கோடாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு குறுக்கு கோடாகவும் இருக்கலாம். அந்த கீறல் வந்து இந்த பனை ஓலையில் வந்து நம்ம வந்து இடுறப்போ அது வந்து நம்மளுடைய ஒரு கையொப்பமாக, நம்மளுடைய ஒரு கையெழுத்தாக அதில் வந்து பதிவு செஞ்சுக்கிறாங்க. அப்போது படிப்பறிவு இல்லாமல் படிக்க தெரியாத மக்கள் அன்றைக்கு வந்து தங்களுடைய கையொப்பமாக, தங்களுடைய கையெழுத்தாக அன்றைக்கு வந்து பதிவு செய்தது எது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தங்களுடைய கை கீறலாக பதிவு செய்த அதைத்தான் வந்து அன்றைக்கு வந்து கையெழுத்தாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து காலப்போக்கில் வந்து இந்த ஒரு ஆவணம் வந்து காகித வடிவத்தில் வந்து ஒரு ஒப்பந்தமாக வந்து வர்றப்போ, அப்பவும் வந்து ஒரு எழுதுகோலை வந்து கொடுத்து, இந்த படிக்க தெரியாதவங்ககிட்ட கொடுத்து, அப்பவும் வந்து அந்த கீறல் முறையை வந்து பின்பற்றி வந்திருக்காங்க. அப்போது தன்னுடைய கையினால் அந்த குறியிடுறாங்க இல்லையா, கீறல், அதற்கு பெயர் தான் தன் மூலமாக ஏற்படும் குறி, அதற்கு தற்குறி என்று பெயர் வச்சாங்க அந்த காலத்தில். அப்போது படிக்க தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க இவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தில், ஒரு ஆவணத்தில் கையெழுத்து இட்டாங்க அப்படின்னா அது வந்து கீறல் முறையில் கையெழுத்து இடுவாங்க. அதற்கு பெயர் தான் தற்குறி. ஆக தற்குறி அப்படிங்கிற அந்த ஒரு தமிழ் சொல்லுக்கு, தமிழ் வார்த்தைக்கு இதுதான் வந்து முறையான பொருள், முறையான விளக்கம். ஆனால் நம்ம அதை என்ன செய்கிறோம், தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை ஒருத்தர் வந்து கிண்டல் செய்வதற்காகவும், ஒருத்தர் வந்து கேலி செய்வதற்காகவும், ஒருத்தரை வந்து நம்ம வந்து கேவலப்படுத்துவதற்காகவும் இன்றைய சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து அதை வந்து தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி தமிழ் அனைவருக்கும் பொதுவான ஒரு அழகான மொழி. அதை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே.